உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் வேணும், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிஎன்டியு அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து சிஸ்டமில் போய்க்கோங்க, லேப்டாப்பில் மொபைலில் போகிறத விட அதில் போய்ட்டு நீங்கள் ஃபீஸுன்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஃபீஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வரும் என்னென்னா எலிஜிபிலிட்டி ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணணும்னா அதர் ஃபீஸ் பேமெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். அதர் ஃபீஸ் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இதில் ஆன்லைன் பேமெண்ட் ஃபார் அதர் ஃபீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட காலேஜ் பற்றின என்ன டீட்டெயில்ஸோ அது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஓகே, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, அடுத்தது அதர் ஃபீஸு இது எல்லாமே அதில் இருக்கும். உங்கள் காலேஜ் கோடை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் காலேஜ் நேமை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே தான் உங்களுக்கு வந்து தெரியணும் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கேயே இருக்குது பாருங்கள், ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்ராட் போகணுன்னா ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் 1500 இதில் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து போயிடும். அதே மாதிரி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்களுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்தது ட்ரான்ஸ்கிரிப்ட் வேணும்னா ட்ரான்ஸ்கிரிப்டுக்கு ₹2000 நீங்கள் பே பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ண பிறகு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் 2000 பே பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு அனுப்பிடுவாங்க. இப்போது நமக்கு வந்து இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னா ஏன்னா எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டேட் ஃபீஸ் இருக்குது. அது பாருங்கள், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இன்னும் வாங்காதவங்க 750 பே பண்ணிங்கன்னா 750 கரெக்டாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு 750 வந்து கேட்கும், அதை நீங்கள் பே பண்ணிடுங்க. இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. ஓகேவா, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் டிகிரி மார்க் ஷீட்டாக இருந்தாலும். ஸோ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட். ஓகே, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ₹2000 நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ப்ரொவிஷ்னலுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ₹150 நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஏதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் இருக்குது, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை ஃபோட்டோ வந்து மாற்றணும், இல்லை இனிஷியல் தப்பாக இருக்குது, ஏன்னா இப்போது எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது நேம் கரெக்ஷனோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை இனிஷியல் கரெக்ஷனோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் கரெக்ட் பண்ணணுன்னாலும் சரி, உங்கள் ப்ரொவிஷ்னல் கரெக்ட் பண்ணணுன்னாலும் சரி ₹150 ஒரு இதுக்கு. ஓகே, உங்களோட டேமேஜ் ஆகிடுச்சு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்னால் அதுக்கு நீங்கள் ₹2000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டில், ப்ரொவிஷ்னலில், மார்க் ஷீட்டில் எதுலனாலும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அனுப்புவாங்க. ஆனால் எப்போ அனுப்புவாங்கன்றது தெரியாது, எவ்வளோ நாளில் வந்து கிடைக்கும்னு தெரியாது. உங்கள் காலேஜ் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏதாவது வேணும் அப்படின்னாக்க. ஓகே, உங்கள் காலேஜ் கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. இது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை உடனே வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இல்லை ஸோ ஆன் எல்லாருக்குமே இந்த ஃபீஸ் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபீஸ் பே பண்ணணுன்னா நம்ம இப்படி தான் ஃபீஸ் பே பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்டு இப்போதைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி தான் வாங்கணும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடியாக வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஹெல்ப் டெஸ்க்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அதில் ஏதாவது இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது ஹெல்ப் டெஸ்க்குன்னு கொடுத்துட்டு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கும் மெயில் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க. அது மாதிரி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக நமக்கு வரும்.
அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜெனினிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு செலக்ட் பண்ணோன்னே இங்கே 1500 ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நீங்கள் டூப்ளிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது டிஃபால்ட்டாக 2000 சொல்லிட்டு வந்துடும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷனை அப்படின்னா கேப்சா போட்டுட்டு இது பேமெண்ட்டு கூட பேஜுக்கு போகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த பேஜில் என்ன கேட்குதுன்னா, இந்த பேங்க்குக்கு அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்குது. நீங்கள் அக்ரின்றதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வந்து செலக்ட் கேட்டகரி கொடுத்துட்டு மர்ச்சன்ட் பேமெண்ட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ண வரதுக்கு வந்துடும். இதில் வந்து என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா, தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ ஏபிசிடி டிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த செலக்ட் பேமெண்ட்டுன்னு இருக்கிறதுல நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணணுன்னா அதர் ஃபீஸுன்றதை செலக்ட் பண்ணணும். நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண பிறகு இன்டர்நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்களா, இல்லை ஐஓபியில் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்களா, இல்லை டெபிட் கார்டு வச்சு பே பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. நீங்கள் பே பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். எத்தனை நாளுக்கு அப்புறம் வருதுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சப்போஸ் ரொம்ப டிலே ஆச்சுன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்.